மலையளவு விசுவாசம் தேவைன்னு சொல்லலை. கடுகு விதை என்ன பெருகணும்? 1/2 கிலோ இருக்குமா? ஒன்று எவ்வளோ இருக்கும்? இவ்வளவு தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவு விசுவாசம் போகுது ஒரு மலையை போக சொல்றதுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட எந்த அளவு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவ ஜனமே, இந்த விசுவாசத்திற்காக நாம் அடிக்கடி கூடுமானால் தினமும் காலை மதியம் மாலை இரவு நேரங்களில் எல்லாம் இந்த விசுவாசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாசம்தான் கிறிஸ்தவ பிள்ளைகளின் வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. நமக்கு பேரே என்ன? விசுவாசிகள். அதனால இந்த விசுவாசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? நீங்க கேட்கலாம். நீங்க கேட்டிருப்பீங்க மனசுக்குள்ள. இப்ப நானும் உங்க சகோதரன் தானே, உங்க கூட இந்த பிஜி சபைக்கு வர்றவன் தானே. அப்போ உங்க அளவுக்கு தான் எனக்கு விசுவாசம் இருக்கும் இல்லைங்களா? உங்க விசுவாசம் நல்லா இருந்தா எனக்கு விசுவாசம் இருக்கும். எதுக்காக நான் சொல்றேன்னா, முக்கியமாக இந்த பிரசங்கிப்பவர்களுக்காக அவர்களுடைய விசுவாசத்திற்காக இன்னும் நீங்கள் கூட சபையாரும் கூட ஜெபிக்க வேண்டும். அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்க நல்ல வேதத்தை படிச்சீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர் கூட இந்த இடத்துல தடுமாறினாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுங்க. நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலர் கூட இந்த விசுவாசத்திலே தடுமாறினார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி என்ன கேட்டாங்க? விசுவாசத்தை ஆண்டவரே வர்த்திக்க பண்ண வேண்டும். மை லார்ட், ஓ லார்ட், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். நாங்க வர்த்திக்க பண்ணணும்னா கூட்டுங்க ஆண்டவரே அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். விசுவாச குறைவு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆக இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய கிறிஸ்து. அவர்கிட்ட தான் நம்ம இந்த விசுவாசத்தை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தினமும் ஆண்டவரை பார்த்து நாம் இந்த விசுவாசத்திலே தடுமாறும் போது ஜெபிக்குமாறு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆதி அப்போஸ்தலரே தடுமாறும் பொழுது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஆக விசுவாசத்திற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். கூடுமானவரை ஒருவருக்கு ஒருவர் இந்த விசுவாசத்திற்காக ஜெபம் பண்ணுமாறு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் வாழ்க்கையிலே நடந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் காட்டி கொடுக்கிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரத்தின் முதல் இதை பாருங்க. 22:1 ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியங்கள் நடந்த பின்பு அங்க சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்லணும்னா முன்னாடி படிக்கணும்னு அர்த்தம். 21ஆவது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா வீட்டில் போய் படிங்க. நான் முதல்ல உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த 21ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 8 வசனங்கள் அங்கே பெரிய விருந்து நடக்கின்றது. எங்க ஈசாக்குக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்கின்றது, பெரிய விருந்து நடக்கின்றது. இந்த 9ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆபிரகாம் வீட்டிலிருந்து பிரித்து விடும்படி ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். 8வது வசனம் வரை பெரிய விருந்து. விருந்து முடிஞ்ச உடனே ஆண்டவர் கூப்பிட்டு சாராள் மூலமா பேசி, நீ முதல்ல இஸ்மவேலையும் ஆகாரையும் இந்த வீட்டிலிருந்து அனுப்பிவிடு. ஏனென்று சொன்னால் ஈசாக்கு சுயாதீனம் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி விடுகிறார். ஆபிரகாம் கூட ஆண்டவரிடம் கேட்கின்றார். ஆம், அவள் சொன்னபடியே நீ செய் என்று சொல்கிறார், அனுப்பி விடுகிறார். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். எத்தனையோ வருடங்கள் கழித்து ஆபிரகாமுக்கு பிறந்த முதல் மகன் இஸ்மவேல். அவனை ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? நீ அவனை பிரித்து விடு என்று சொல்கிறார். எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஆனாலும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் சொன்ன பிரகாரமே அவன் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான். இதற்கு அப்புறம் இதுதான் நடந்தது. இங்கே சொல்லுது 22:1, இந்திய காரியங்கள் நடந்த பின்பு, ரைட்டா? இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தார், ரைட்டா?
இங்கே வந்து நாட் டெம்ப்டேஷன் பட் டெஸ்ட். ரைட்டா? அவரை டெஸ்ட் பண்றாரு. அவன் விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஆண்டவர் சோதனை பண்றாரு. இப்ப வீட்டில் யார் மட்டும் இருக்கா? ஈசாக்கு மட்டும்தான் இருக்கான். ரைட்டா? இஸ்மவேலை அனுப்ப சொல்லிட்டாரு. இப்ப ஈசாக்கு மட்டும் இருக்கிறான். இந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு 100வது வயதில் பிறந்தவன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனாவது வயசுல? ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது பிறந்தவன். இப்ப எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் அவனுக்கு, இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை கூட்டு போய் எனக்கு பலியிடுங்க. இதே நேரம் ஆபிரகாம் வீட்டில் வேலை செய்கின்றவர்கள், ஆபிரகாம் வீட்டிலே பிறந்து ஆபிரகாம் வீட்டிலே வேலை செய்யறவங்க எத்தனை பேர்? 318 பேர். அவர் வீட்டில் பிறந்து அவர் வீட்டில் வேலை செய்யறவங்க. ஆனா ஈசாக்கு மட்டும்தான் ஆபிரகாமின் சன்னதி. அவங்கெல்லாம் அவர் வீட்டில் உள்ளவங்க தான். ஆனா சன்னதி யாரு? ஈசாக்கு. இங்க 22:1 ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நோக்கி ஆபிரகாமே என்றார். உடனே ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொல்கின்றார். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே இந்த ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? இந்த 100 வயசுல பிள்ளையை தந்த ஆண்டவர் இத்தனை வகை வகையான ஆடுகளையும் மாடுகளையும் செல்வ செழிப்புகளையும் தந்த ஆண்டவர் இப்போ ஏதோ தரப்போறாரு அப்படின்னு தான் நினைச்சிருப்பான். இப்ப ஏதோ பெருசா அவர் தர போறார். 100 வயசுல எனக்கு பிள்ளையை தந்தவர் இன்னும் என்னத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரே இதோ அடியேன்னா. உடனே ஆண்டவர் தெளிவா என்ன சொன்னார் தெரியுமா? 22:2 ஆதியாகமம் 22 தெளிவா சொல்றார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை. கிளீனா சொல்றாரு. ஈசாக்க பலியிடுன்னு அவர் சொல்லல. இங்க சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். அவனே அனுப்பியாச்சு, ஒருத்தன் தான் இருக்கான். உன் நேசகுமாரன். இங்க நேசகுமாரன் ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. ஆபிரகாம் வந்து என்னை நேசிக்கானா அல்லது அவனை நேசிக்கானா? இப்போ அவனுடைய பிறப்பிலே, அவன் பிறந்த நாளிலே களி கூர்ந்து இருக்கின்றானே, இவன் நேசகுமாரன் அல்லவா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நேசகுமாரனை, உங்க ஏகசுதனை, உன் புத்திரனை கூட்டிட்டு போய் எனக்கு தகன பலியிடு என்று சொன்னார். இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, குறிப்பிட்ட ஆள் யாரு? ஈசாக்கு. குறிப்பிட்ட தேசம் மோரியா மலை. நீங்க வசனத்தை படிச்சு பாருங்க. மோரியா மலை குறிப்பிட்ட மலை, குறிப்பிட்ட வேலை, பலியிடு. உன் மகனை கூட்டு போய் இப்படியே இந்த மோரியா மலையில போய் டூரிஸ்ட் காமிச்ச மாதிரி காமிச்சிட்டு வரலாம் ஆண்டவர் சொல்லல. நீ கூட்டு போய் அவனை தகன பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். ஒன்ன மட்டும் அவன் கிளியரா புரிஞ்சுக்கிட்டான். ஆதியாகமம் 21:12 அவன் உள்ள நல்லா வச்சுட்டான். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவன் நல்லா புரிஞ்சுட்டான். அங்க என்ன சொல்லியிருக்காரு? 21:12 ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டான். அதனால அவன் பதறல. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், நிறைவேற்றியே தீருவார். வானமும் பூமியும் வேணும்னா ஒளிஞ்சு போகும், ஆண்டவருடைய வாக்கு ஒன்று கூட மாறாது. அவன் அதை புரிஞ்சுக்கிட்டான். சரி, இப்போ ஆண்டவர் வந்து அவனை பலியிடணும்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் சாராள்கிட்ட கேட்கணும் இல்லையா? இவன் பிறப்பிலே அவளுக்கும் பங்கு உண்டு அல்லவா? உடனே இவன் ஆண்டவர்கிட்ட நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம்? கொஞ்சம் பொறுங்க ஆண்டவரே, நான் சாராள்கிட்ட கேட்டு சொல்லுதேன், அவ என்ன சொல்லுதான்னு தெரியலையே. ஆனா இவன் கேட்டானா? வேதத்துல இல்லை. ஆனால் ஆண்டவரிடம் கூட அவன் எதுவும் மறைக்காமல் அப்படியே அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இங்கே அவனுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே உள்ளத்துல ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்கும் அல்லவா? அந்த போராட்டம் என்ன போராட்டம் பார்த்தீங்கன்னா,
பாசத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள போராட்டம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தந்தையின் பாசம், இன்னொன்று பக்கம் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம். ஆக பாசத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள போராட்டம் இது கொடுமையான போராட்டமா இருக்கும். நீ இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அது வந்திருக்கும். சில நேரங்களில் நம்ம பண்ண முடியாது, திணறுவோம். ஆனால் அங்கே அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட பாசம் மேலோங்கி நின்றாலும் கூட நம் விசுவாசமே தலை தூக்கி நிற்க வேண்டும். அப்பந்தான் ஆண்டவருடைய உள்ளத்திற்கு ஏற்ற பிள்ளையாக நாம் மாற முடியும். அல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நைட்ல பேசுறாரு, இவன் காலையில அதிகாலையிலே எழுந்து. எப்படி இந்த கீழ்ப்படிதல், உடனடியான கீழ்ப்படிதல் எப்படி ஆபிரகாமிற்கு வந்தது? இது ஒரு பெரிய விசுவாசம் அல்லவா? இந்த பெரிய விசுவாசம் வரணும் அப்படி சொன்னா தான், இந்த உடனடியான கீழ்ப்படிதல் வருதுன்னு சொன்னாக்க ஒரு பெரிய விசுவாசம் அவன் வாழ்க்கையில வந்திருக்க வேண்டும் அல்லவா? இது எப்படி வந்தது என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எவ்வளவு தெளிவா சொல்றாருன்னு பாருங்க. அழகா சொல்றாருங்க, விடைய பாருங்க. எபிரேயர் 17:18, ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 21:12 சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிடமிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கின்றார் என்று எண்ணி. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமினுடைய உடனடியான கீழ்ப்படிதலுக்கு காரணம் என்ன? இந்த பெரிய விசுவாசத்திற்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று சொல்லப்பட்டாகிவிட்டது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசுறாரு, வேதத்தின் மூலமா தான் பேசுறாரு. கலங்காதே, பதறாதேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். என் விசுவாசத்தை பத்தி எனக்கு தான் தெரியும், உங்க விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ரைட்டா? இதுதான் ஆபிரகாமின் உடனடியான கீழ்ப்படிதலுக்கு காரணம். அது மட்டுமல்ல, இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு நீங்க மறுபடியும் வாங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த பிரயாண தூரம் எவ்வளவு தூரம் அப்படின்னாக்க 3 நாள். ஆண்டவர் பலியிட சொல்றாரு. ஏன் அவர் வீட்டுக்கு பின்னாலே பலியிட சொல்லியிருக்கலாமே? 3 நாளில் பிரயாணம் என்ற, அதாவது ஒரு நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு, இந்த குழந்தைக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு இடத்துலையும் குவார்டர்லி, ஆஃப் ஏர்லி, ஆனுவல், அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸு, அப்புறம் குவார்டர்லி. இப்படி அதே மாதிரி தான் இந்த விசுவாசத்தை சோதிப்பதற்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அப்போ சோதிச்சுக்கிட்டே வருவார். அது சோர்ந்து போகக்கூடிய சோதனையாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய சத்துவத்தில் பலப்பட வேண்டும். அப்போஸ்தலன் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னாக்க நடக்காது. ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து எக்ஸாம் எழுதும் போது தான் நமக்கு பரீட்சைக்கு வினாத்தாள் கொடுக்கப்படும். கொஸ்டின் பேப்பர் எப்போ கொடுப்பாங்க? ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன சொல்லி வர்றாரு? கொஸ்டின் பேப்பரை முன்னாலே கொடுத்துருவாரு. இதுதான் வித்தியாசம். இவனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இவன் 3 நாள்ல அங்க கூட்டு போறான். 3 நாள் பயணம்னா நீங்க தூரம் பார்த்துக்கோங்க எவ்வளவு தூரம். அதாவது இந்த டைம் ஆண்டவர் எதுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சுயாதனத்திற்கு. நான் அழைக்கிறேன், உன்னை அழைத்தவர் நான், உன்னை நான் அழைக்கிறேன், என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லாட்டா போன்னு அர்த்தம். ரைட்டா? ஆக இந்த கொஸ்டின் வரும்போது இந்த விசுவாசம்ங்கிறது நமக்கு அப்படியே ஆண்டவரோடு கூட ஒரு பெரிய, இந்த கப்பலுக்கு நங்கூரம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? பெரிய செயின் வச்சு அதை மாதிரி நங்கூரம் போட்டு ஆண்டவர் விசுவாசத்தில் பிடிச்சு கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க எடுத்ததா பாருங்க, இந்த 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இவனும் ஈசாக்கும் போறாங்க, 2 பேர் தானே போறாங்க. வேலைக்காரர் கீழே உட்கார வச்சுட்டாங்க. இப்ப திரும்பி வருவேன்னு நான் சொல்லணும். ஆனா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? வருவோம்னு எழுதிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? அவ்வளவு இது என்ன எழுத்து பிள்ளையா? கிடையவே கிடையாது சிஸ்டர். எழுத்துப்படலாம் கிடையாது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அங்க எழுதி வச்சிருக்காரு. இதுதான் அந்த ஆபிரகாமின் துளிர்விடும் விசுவாசம். ஹல்லேலூயா.
வருவோமுங்க, நாங்க திரும்பி வருவோம் 2 பேரும். ஈசாக்கோடு கூட நான் வருவேன் என்று சொல்லவில்லை, அங்க வருவோம் என்று அவன் சொல்லுவதை கூட நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக பாருங்க, அங்க தொழுது கொண்டு என்ற ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். இந்த உண்மையான தொழுதல், இப்போ நம்ம என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு காலையில வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு சொல்றோம். தொழுதல்னாக்க ஆங்கிலத்தில் வர்ஷிப்னு பேர். இந்த தொழுதல்ங்கிறதுக்கு உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? நீங்க இந்த உலகத்துல எதை மேன்மையாக எண்ணுகிறீர்களோ அதை இந்த ஆல்டர்ல வைக்கணும். இதுதான் தொழுதல். ரைட்டா? நம்ம எது எதெல்லாமோ தொழுதல்ன்றோம். நம்ம காலையில வந்து 4 பாட்டை பாடி, சகோதரர் மியூசிக் போடுவார், பாட்டை பாட்டி எஸ்கேப் ஆயிடுவோம். கேட்டா தொழுது கொண்டோம். இது தொழுதல் அல்ல சகோதர சகோதரிகளே. இன்னும் நீங்க ஆழமா போகணும். ஆபிரகாம் இங்கே தொழுது கொண்டான். நீங்க ஆபிரகாம் சரித்திரத்தை பாருங்க. அவன் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். பலிபீடம் கட்டி அங்க பலியை இட்டுட்டு ஆண்டவரை தொழுவான். அதாவது அவனிடத்தில் உச்சிதமானதை ஆண்டவருடைய பாதத்தில் கொடுத்து அல்லது ஆல்டர்ல வச்சு அவன் ஆண்டவருக்காக அந்த நன்றி கடனை செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஆக தொழுது கொள்ளுதல்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட், தி பெஸ்ட் இந்த உலகத்தில், அது உங்க பிள்ளையாக கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம், அதை கொண்டு ஆல்டர்ல வைக்கணும். இதுதான் உண்மையான தொழுது கொள்ளுதல். அடுத்ததாக பாருங்க, முதல் 2 வசனத்துல ஆண்டவர் பேசினாரு. அதுக்கு அடுத்ததாக அவன் வேலைக்காரனோடு கூட அவன் பேசுகிறான். அடுத்ததாக 7ஆம் வசனத்துல பாருங்க, தகப்பனும் மகனும் பேசுறாங்க. அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அவன் கேட்ட கேள்வி சரிதானே. நம்ம 2 பேரும் வந்துட்டோம், எல்லாம் இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆனா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கான். உடனே ஆபிரகாம் சொன்ன பதில பாருங்க. 8ஆம் வசனம் படிங்க யாராவது. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இதுதான் ஒளிரும் விசுவாசம். அவன் சொல்லிட்டான், அதை பத்தி நீ கவலைப்படாதப்பா, God will take care. See, நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்க நம்ம எங்க சோர்ந்து போறோம் தெரியுமா? பெரிய பிரச்சனை. சிஸ்டர் ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? பிரதர் ஏன் சோகமா இருக்கீங்க? ஐயோ, அதை ஏன் கேட்கீங்க பிரதர்? பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன் பிரதர். ஆனால் அந்த பெரிய பிரச்சனையை விட உங்க ஆண்டவர் பெரியவர் என்பதை நீங்க மறந்துட்டீங்க. அங்கதான் பிரச்சனையே உங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, God is greater than your greatest problem. இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கலாம், உண்டுதான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர், நீங்கள் தொழுது கொள்கிற ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை சபைக்குள் வைத்த ஆண்டவர் மிக பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். விசுவாசத்துக்கு தக்கதாகத்தான் சகோதர சகோதரிகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறைஞ்ச விசுவாசம் குறைவா தான். ஒரு கப் எடுத்துட்டு போனீங்கன்னா ஆண்டவர் ஒரு கப்பை தான் ஃபில்அப் பண்ணுவார். ஒரு அண்டாவை தூக்கிட்டு போனீங்கன்னா ஆண்டவர் ஒரு அண்டாவை தான் ஃபில்அப் பண்ணுவார். வீடு அளவு நீங்க வச்சீங்கன்னா வீடு அளவு தான் ஃபில்அப் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த நகரத்தை எனக்கு தாரும், இந்த தேசத்தை தாரும், இந்த உலகத்தை தாரும், அதை ஃபில்அப் பண்ணுவார். அது நீங்க கேட்கறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. அடுத்ததாக இங்க பாருங்க, முதல்ல பார்த்தோம் துளிரும் விசுவாசம், இங்கே ஒளிரும் விசுவாசம். ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா ஆட்டுக்குட்டிய அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக அவன் என்ன செய்யறான்? தன் குமாரனை வெட்டும்படி 10ஆம் வசனம், தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதுவானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. இங்கே தூதன் சொல்றான், பிள்ளையாண்டான எதுவும் பண்ணிராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை உன் புத்திரன் என்றும். கீழே நல்லா படிங்க அந்த வசனத்தை, 12ஆம் வசனத்தை பாருங்க. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல். என்னது மிஸ்ஸிங்? நேசகுமாரன் மிஸ்ஸிங். இப்ப ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிட்டார் அவனை. முதல்ல என்ன நினைச்சாரு? என்னைய விட ஆபிரகாம் அவனை நேசம் வைத்து நேசகுமாரன் என்று நேசிக்கிறானோ என்பதை ஆண்டவர் இங்க டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச உடனே இங்க பாருங்க, அந்த வார்த்தை இல்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? அங்க 2 வார்த்தை தான் இருக்கு. என்ன வார்த்தை இருக்கு?
அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நான் இப்ப கண்டுபிடிச்சேன்டா, நீதாண்டா உன் மகனை விட என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கலாம் சாதாரண காரியம் அல்ல, லேசப்பட்ட காரியம் அல்ல. நீங்க இந்த ஒரு விஷயத்துல நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆக இங்கேதான் அந்த மிளிரும் விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். முதல்ல நாம் பார்த்தோம் ஆபிரகாம்ல துளிரும் விசுவாசத்தை பார்த்தோம். அவன் வேலைக்காரர் அவர் மகனோடு பேசும்போது கூட ஒளிரும் விசுவாசத்தை பார்த்தோம். இங்கே பாருங்கள், அவனுடைய மிளிரும் விசுவாசம் இங்கே இருக்கிறது. இந்த நல்ல நேரத்திலே தேவ ஜனமே, நாம் நம்மை தாமே பார்த்து ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டுக்கொள்கிறோம். நம்முள் இருக்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்டது? அது துளிரும் விசுவாசமா, அது ஒளிரும் விசுவாசமா, அல்லது அது மிளிரும் விசுவாசமா? ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். விசுவாசத்தில் நாம் குறைவுபட்டிருந்தா இருந்தால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறதுமாக ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை கேட்போம். அவர் நிச்சயமாக கிருபை பாராட்டுவார். ஆமென்.